வணக்கம் நண்பர்களே. நீங்க கம்ப்யூட்டர் படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு. அது என்னன்னு இந்த சின்ன விளக்கத்துல வேகமா பாத்திரலாம் வாங்க. உங்க கையில ஒரு கம்ப்யூட்டர் டிகிரி இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசு வேலையில சேரணுங்கிற கனவு மட்டும் அப்படியே இருக்கா? அப்படின்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு தான். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாடு அரசு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி வரப்போகுது. சொல்லப்போனா ஒரு புத்தம் புது வாய்ப்பு கதவை தட்ட போகுது. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். தமிழ்நாடு அரசு துறைகள்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அப்படின்னு ஒரு புத்தம் புதிய பதவியை உருவாக்க போறாங்க. இது கம்ப்யூட்டர் படிச்ச பல பேரோட வருஷக்கணக்கான கனவை நனவாக்க போகுது. ஓகே, இந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவினா என்ன? அதுல என்ன மாதிரி வேலைகள் இருக்கும்? வாங்க, அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு தற்காலிக வேலை இல்லனா கான்ட்ராக்ட் வேலை கிடையாதுங்க. இது ஒரு நிரந்தரமான அதிகாரப்பூர்வமான அரசு பணி. எல்லா அரசு துறைகள்லயும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யறது தான் இவங்களோட முக்கிய பணியா இருக்கும். அப்போ அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்? சரி, இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னு தோணுது இல்லையா? வாங்க, அதுக்கான தகுதிகள் என்னென்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, நீங்க பிசிஏ அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, ஏன் கம்ப்யூட்டர்ல டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட நீங்க அந்த வேலைக்கு தகுதியானவர் தான். இதுல ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருக்கா? அப்ப கவனமா கேளுங்க. இப்போதான் நம்ம ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பகுதிக்கு வரோம். சரி, இந்த வேலைக்கு எப்படி ஆட்களை எடுக்க போறாங்க? அதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இது வெறும் ஒரு புது வேலை அறிவிப்பு மட்டும் இல்லைங்க. இது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட ஆள்சேர்ப்பு முறையிலேயே ஒரு பெரிய முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. இப்போ சொல்ல போறதுதான் இந்த முழு விஷயத்தோட ஹைலைட். இந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவிய நாம எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் மூலமா நிரப்ப போறாங்க. அப்போ இதனால என்ன பெரிய விஷயம்னு கேக்குறீங்களா? இனிமே கம்ப்யூட்டர் பட்டதாரிகள் நேரடியா ஒரு குரூப் 2 ஸ்தாயில இருக்கிற அரசு பணிக்குள்ள நுழைய முடியும். இது உண்மையிலேயே ஒரு அருமையான நேரடியான வழி, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். ஆக, உங்க முன்னாடி அரசு பணிக்கு போறதுக்கு ஒரு புத்தம் புது பாதை திறக்க போகுது. இந்த வாய்ப்பை நீங்க எப்படி சரியா பயன்படுத்திக்க போறீங்க? யோசிக்க ஆரம்பிங்க. உங்க தயாரிப்பை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயம் வெற்றி உங்களுக்கே.